ஏன் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதனையும் அல்லாஹ் ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறான்? ஏன் அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான் மக்களுக்கு? அதாவது நம்ம வந்து இப்போ இந்த தீங்கு, அதாவது ஈவில் நடக்குது, அதுக்கான காரணம் என்பது நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு காரணம் சோதனை என்று சொல்லி சொன்னோம். சோதனை ஒரு நபர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாருன்னு சொல்லி சொன்னா மெயினா வந்து 2 காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள் சொல்லலாம், ஆனா மெயினா வந்து அட்லீஸ்ட் இப்போ நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளை வந்து நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படலாம். அது ஒரு காரணத்தை பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக வேண்டி, நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி நாம் செய்த சில விஷயங்கள் நம்ம வந்து அல்லாஹ் மறந்து இருக்கிற நேரத்துல இந்த சோதனை வரும்போது என்ன ஆகும், நம்ம திருப்பி அல்லாஹ்ட்ட செல்லுவோம், நம்ம திருப்பி அல்லாஹ் பக்கமா போவோம். ஸோ அது ஒரு மெயின் ஒரு காரணமா இருக்குது. 2வது காரணம் என்பது என்னது, அது நம்மளுடைய தராஜா, நம்மளுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல உயர்த்தக்கூடியதா இருக்குது. ஸோ சோதனை என்பது அது ஒரு நல்லடியார்களுக்கு வர சோதனை என்பது இது 2 தான். அல்லாஹ்வை தொழுந்து அல்லாஹ்வை பயந்திருக்கிறவருக்கு சோதனை வருதுன்னா ஒன்று அவர் செய்த பாவங்களா இருக்கலாம், அல்லது அவர் வந்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவராக இருக்கலாம். அதாவது முஸ்லீம் அல்லாதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல முஸ்லீம் அல்லாதவர்களே வந்து எப்படின்னா அந்த சோதனை என்பது அவரை திரும்பி பார்க்க வைக்கும். இதுதான் சோதனை என்பது எந்த வெறும் நம்ம கஷ்டமா இருக்குதே, அந்த கஷ்டம் என்பது என்னது அதை டிஃபைன் பண்ணணும், அதை வரையறுக்கணும். இப்போ ஏன்னு சொல்லி சொன்னா சில பேர் அவங்கள்ட்ட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும். இப்போ நார்மலா வந்து இப்போ பேசும்போதே இங்கிலீஷ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, மணி, வெல்த், கார்ஸ், கேர்ள்ஸ், விமன்மா. அவங்கள்ட்ட உலகத்துல என்ன சந்தோஷமா ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது மெட்டீரியலிஸ்டிக்கா. ஆனா இருந்தாலுமே ஒரு மன நிம்மதி இல்லை. அது ஒரு வகையான கஷ்டம் தான். இப்போ அது ஒரு வகையான சோதனை தான். இப்போ அந்த சோதனையை சில பேர் தாங்காம என்ன பண்ணிப்பாங்க, மறுச்சிருவாங்க, ஒன்றும் இல்லை முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றாங்க, பார்த்துருக்குறோம். இல்லை சில பேர் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடல் தொடங்கும் அங்கதான். ஒரு புத்திசம் போவாங்க, அங்க போய் தியானம் பண்ணுவாங்க, அங்க போவாங்க, இது பண்ணுவாங்க. இங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை வந்து இஸ்லாம் தான் அந்த இதுதான் கிடைக்கிது. இங்கதான் வந்து அலா பிதிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவை மட்டும் அதனால மட்டும்தான் ஒரு நபர் வந்து உள்ளவன அமைதி பெறும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில வந்து இஸ்லாத்தில் வருவதை பாக்குறோம். ஸோ இது வந்து இது எதனால அவர் வந்தார், சோதனை இந்த காலத்துல வந்தார் அவர் இஸ்லாத்துக்கு, அல்லாஹ் இடத்துல வந்தார் அவர். ஸோ சோதனை என்பது அது வந்து வெறும்னா நம்ம என்ன நினைக்கிறோம், லாஸ் ஆஃப் வெல்த், நம்மளுடைய செல்வம் குறையினாலேயோ அல்லது மவுத்து, நமக்கு தேவை நெருக்கமான நம்ம மவுத்தாரு, அது மட்டும் இல்லை. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற குர்ஆன்ல, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் இருக்குதே அது உங்களுக்கு ஃபித்னா, உங்களை வந்து உங்களை ட்ரையல் டெஸ்ட்டுங்கிற அல்லாஹ். வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு சோதனை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா அதெல்லாம் நியமத்துல அல்லாஹ் நம்ம கொடுத்ததுல நியமத்து. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் பெரிய நியமத்து. நமக்கு ஒரு செல்வம் இருக்க, செல்வம் பெரிய நியமத்து. அந்த நியமத்து என்னது, சோதனையும் கூட. ஸோ பேசிக்காக இதுதான் நம்ம என்னது, முதலாவது நம்ம அல்லாஹுக்கு என்ன, முதலாவது அல்லாஹுக்கு நாம் அந்த அல்லாஹின் பால் நாம் திரும்புறதுக்காக வேண்டி முதலாவது. 2வது நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் நம்மளுடைய போக்கு எப்படி இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அஜபல் லி அம்ரில் முஃமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அந்த ஒரு முஃமினுடைய நிலைமையை நினைச்சா அதிசயமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னது, அவருக்கு தீங்கு நடந்ததுன்னு சொல்லி சொன்னா சபர், அவர் என்ன பண்ணுவாரு, பொறுமையா இருப்பார். ஃபஹுவ கைருல்ல, அது அவருக்கு நல்லது. அவருக்கு வந்து நல்லது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா ஷக்கர், அவர் என்ன சொல்வாரு, சுக்ரன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். எது நடந்தாலுமே அவர் என்னது, நல்ல பொசிஷனாக தான் இருப்பார். அவர் கெட்டது நடந்தா பொறுமையா இருப்பார், நல்லது நடந்தா அல்லாஹுக்கு சுக்ரு செய்வார், சபர் செய்வார், சுக்ரு செய்வார். ஸோ இந்த 2 அடிப்படையில தான் என்னது ஒரு முஃமினோட வாழ்க்கை. இது 2 சுற்றி தான் வரணும். சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் நடந்தாலும் இது 2 இப்படி நம்ம இது 2ஓட அடிப்படையில தான் இருக்கணும் நம்ம, இன்ஷா அல்லாஹ். அதான் ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை போன்றது. அப்படிங்கும்போது ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே தான் இருக்கும். ஆமா, இன்ஷா அல்லாஹ்.